பரலோக மன்னா. மே 23ஆம் தேதி. யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக் கடவீர்கள். வசனத்திற்குரிய விளக்கம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட அங்கங்கள் ஒருவர் பேரில் ஒருவர் அக்கறை காட்ட வேண்டும் என்பதே இதன் கருத்து. இவர்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்தமாக ஜீவிக்கும்படி செய்து பல உபத்திரவங்களையும் சோதனைகளையும் மேற்கொள்ளும்படி உதவி செய்து பல வழிகளில் ஏற்படும் அநேக இக்கட்டுகளில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து மனத்தாழ்மையுடன் தாங்கி இவ்வுலகத்தையும் மாம்ச இச்சைகளையும் சாத்தானை எதிர்த்து நிற்க உதவியாக இருப்பார்கள். ஆவியின் கனிகளை வளர்த்து மனத்தாழ்மையிலும் பொறுமையிலும் சகோதர சிநேகத்திலும் அன்பிலும் ஒருவருக்கொருவர் சேவை செய்ய வேண்டும். இதன் மூலம் இந்த அநீதியான உலகில் பரிசுத்த வாழ்க்கையை நடத்துவதோடு மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாகவும் இருக்க முடியும். ஆமென்.